அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸ் லார்ஜ் சாம்பிள் சைஸ்ல இருந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன் மீன்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சம்ல என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. A mathematics test was given to 50 girls. So 50 girls and 75 boys. 50 girls 75 boys கொடுத்துருக்கோம். அப்போ இது என்னன்னா N1ன்றது 50, N2ன்றது 75. The girls has an average grade. Girls has average grade 76. அப்போ கேர்ள்ஸோட ஆவரேஜ்ன்றது x1 பார் 76 கொடுத்துருக்கோம். வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 6. அப்போ சிக்மா ஒன்ன்றது 6. The boys made an average 82. அப்போ 82ன்றது இது x2 பார், இது x2 பார். சரிங்களா? with standard deviation of 2. So standard deviation 2 இது sigma 2. இப்போ sample 1ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, sample 1 கொடுத்துருக்கோம், girls கொடுத்துருக்கோம். sample 1ன்றது girls, sample 2ன்றது boys. ஓகேங்களா? டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். என்ன செக் பண்ண சொல்றோம்? test whether there is any significant difference between performance of boys and girls. ஸோ பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் பர்ஃபார்மன்ஸில் வித்தியாசம் இருக்கான்னு கேட்குறோம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். அப்போ எஸ்ஆர் நோ கொஷின் வருது. எஸ்ஆர் நோ டைப் வந்தாலும் என்னது? டூ டைல் டெஸ்ட் தான். அவ்வளோதான். இப்படி ஞாபகம் வச்சுன்னா ஈஸி சார், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சார் ஃபிக்ஸ் பண்ணணும்? H0 H1 ஃபிக்ஸ் பண்ணணும். அசம்ஷன். ஸோ H0ன்றது நல் ஹைபோதசிஸ் இல்லைங்களா? நல் ஹைபோதசிஸ் H0. என்ன சொல்கிறோம்? பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்போ x1 பார் ஈக்குவல்ஸ் டு x2 பார்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா பாப்புலேஷன் படி போட்டால் μ1 ஈக்குவல்ஸ் டு μ2. சரிங்களா? ஸோ பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த வித்தியாசமும் இல்லைன்னா அது H0. இப்போ H1 என்ன சார்னா ஆப்போசிட், ஆல்டர்னேட்ஸ் ஹைபோதசிஸ். ஸோ ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் என்னன்னா என்ன செக் பண்ண சொல்றோம்? டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்றோம். அப்போ எஸ்ஆர் நோ கொஸ்டின் வருது. அப்போ x1 பார் நாட் ஈக்குவல் டு x2 பார். இல்லை சார், பர்ஃபார்மன்ஸ்ல வித்தியாசம் இருக்கு. ஸோ μ1 நாட் ஈக்குவல் டு μ2. பர்ஃபார்மன்ஸ்ல வித்தியாசம் இருக்குன்னு எடுத்து. சரிங்களா? ஸோ ரெண்டாவது என்ன பண்ண போறோம்னா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக், அதான் ஃபார்முலா. ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். இங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன் இல்லையா? ரெண்டு மீன் கொடுத்துருக்கோம். அப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் z ஈக்குவல்ஸ் டு x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் சிக்மா 1 ஸ்கொயர் பை n1 பிளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் பை n2. So which is approximately normally distributed with mean 0 and standard deviation 1. இது ஏன் சார் லார்ஜ் சாம்பிள் சைஸ்ல கொண்டு போறோம்னு கேட்போம். இப்போ ரெண்டு N1 N2 ரெண்டு கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுமே 30 விட அதிகமா இருக்கு. அதனால இது என்ன சொல்லுவோம்? இது லார்ஜ் சாம்பிள் சைஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? லார்ஜ் சாம்பிள் சைஸ். அப்போ வேல்யூ ஸ்பிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. x1 பாரோட வேல்யூ 76, x2 பாரோட வேல்யூ 82 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் சிக்மா 1 என்ன சார் 6, n1 என்ன சார் 50, சிக்மா 2 என்ன சார் 2, n2 என்ன சார் 875, n2 75. சரிங்களா? கால்குலேட்டர் ஒர்க் பண்ணி பாருங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ நியூமரேட்டர்ல என்ன கிடைக்கும்? 76 மைனஸ் 82னா மைனஸ் 6 கிடைக்கும். டினாமினேட்டர் எடுத்து ஒர்க் பண்ணி சார், 6 ஸ்கொயர் டிவைடட் பை 50 பிளஸ் 2 ஸ்கொயர் டிவைடட் பை 75 போடுங்க சார், என்ன வருதுன்னு பாருங்க. ரூட் ஆன்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0.879. அப்போ 6 டிவைடட் பை 0.879 போட்டிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி இதனோட ஆன்சர் மைனஸ் 6.826 கூட போட்டுக்கலாம் வைங்களேன், அப்ராக்சிமேட்டா. சரிங்களா? அப்போ இசட் சின்றது கால்குலேட்டட் வேல்யூ.
இசட்சி கால்குலேட்டட் வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க, -6.826 கிடைக்குது. இல்லை 6.83 எடுத்தாலும் சரி, 83 ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் எல்லாமே ஒன்று தான். அப்ராக்சிமேட்டாக 6.83 கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும்? டேபிள் வேல்யூ. ஸோ டேபிள் வேல்யூ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா டேபிள் வேல்யூ. ஸோ டேபிள் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்காமான்னு பார்க்கணும். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இந்த சம்மில் கொடுத்துருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கல. ஸோ 5% லெவலா, 1% லெவலா, 10% லெவலான்னு கொடுக்கல. இப்போ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கல அப்படின்னாலே டிஃபால்ட்டு என்னதான் சார்? டிஃபால்ட்டாக நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம்? 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம். சரிங்களா? கிளியர்லி இது என்னன்னா டூ டெய்ல்டு டெஸ்ட், எஸ் ஆர் நோ கொஸ்டின் இருக்கு. அப்போ இது டூ டெய்ல்டு டெஸ்ட். அப்போ இசட் ஆல்பா அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா 1.96. சரிங்களா? 1.96 டேபிள் வேல்யூ கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்துக்கலாம், அதிலேயே பார்த்துக்கலாம். அப்போ டென்டேட்டிவாக ஒரு படத்தை வரைகிறேன். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு படத்தை வரைகிறது. இது கிளியர்லி இது டூ டெய்ல்டு டெஸ்ட் இல்லைங்களா சார்? அப்ராக்சிமேட்டாக ஒரு படத்தை வரைஞ்சிருக்கு. ஸோ இது டுவோர்ட்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷனில் இன்ஃபினிட்டி, இது டுவோர்ட்ஸ் நெகட்டிவ் டைரக்ஷனில் இன்ஃபினிட்டி, மிட் வேல்யூ 0. அப்போ டேபிள் வேல்யூ என்ன சார் வருது? 1.96. ஸோ இது 1.96 நெகட்டிவ் டைரக்ஷனில், அதே 1.96 தான் பாசிட்டிவ் டைரக்ஷனில். ஸோ இதெல்லாம் ரிஜெக்ஷன் ரீஜன். இதெல்லாம் ரிஜெக்ஷன் ரீஜன்னா இதெல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜன். இந்த ரெட்ல மார்க் பண்ணுறது எல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜன் சொல்லலாம், இல்லை கிரிட்டிக்கல் ரீஜன் கூட சொல்லலாம். இதில் விழுந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிருப்போம். இதெல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜன். சரிங்களா? அப்போ இது பேலன்ஸ், இது மட்டும்தான் என்னது? அக்செப்டட் ரீஜன், அக்செப்டன்ஸ் ரீஜன். அப்போ நம்ம கேல்குலேட் பண்ண வேல்யூ என்ன சார் வருது? -6.83. கேல்குலேட் பண்ண வேல்யூ -6 பாயிண்ட் சம்திங். ஸோ -1.9. அப்போ -6 somethingன்றது கட்டாயம் இந்த பக்கம் தான் இருக்கும். இந்த 1.96 தாண்டி தான் இருக்கு. அப்போ நம்மளோட கேல்குலேட் பண்ண வேல்யூ எங்கே விழுகுதுன்னு பாருங்க. ஸோ கேல்குலேட் பண்ண வேல்யூ கட்டாயம் என்ன ஆகும்? மேபி இந்த பிளேஸ்ல வந்துருக்கும். இசட் கேல்க் வேல்யூ, அதாவது -6.83ன்றது கட்டாயம் ரிஜெக்ஷன் ரீஜன்ல தான் ஃபேல் ஆகும். சரிங்களா? அப்போ ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா கன்க்ளூஷன். ஸோ ஃபோர்த் ஸ்டெப்பு கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் என்ன சார் பார்க்கலாம்? ஃப்ரம் ஃபிகர் இல்லை டயக்ராம் பார்த்தோம்னு என்ன சார் தெரியுது? டயக்ராம் பார்த்தா we reject H naught. We reject H naught. That is, we accept H1. அப்போ there is some significance, there is some difference between boys and girls. Boys and girls. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு பெர்ஃபார்மன்ஸில் கட்டாயம் வித்தியாசம் இருக்கு. ஸோ வி ரிஜெக்ட் H0 எழுதினாலே மேக்ஸிமம் மார்க் கொடுத்துருவாங்க. பட் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக H0 ரிஜெக்ட் பண்ணுறோம், H1 அக்செப்ட் பண்ணுறோம். அப்போ என்ன சொல்ல வரோம்? கேர்ள்ஸோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் பாய்ஸோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் மேக்ஸ் டெஸ்ட்ல வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி நம்ம முடிச்சிடும், கன்க்ளூட் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ டயக்ராம் போட்டு எழுதும்போது நமக்கு கன்ஃபியூஷனே வராது. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நம்ம எடுக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட ஸ்டைலில் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்க. கட்டாயம் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மீண்டும் இன்னொரு வீடியோ பார்ப்போம். நன்றி.